இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவையும் அதிர வச்ச ஒரு நியூஸ்னா, ஏன் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்ச ஒரு நியூஸ்னா, தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி கொடி விஜய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க அந்த நியூஸ் தான். இன்னைக்கு தாங்க கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. உடனே இந்த வன்மம் பிடிச்ச வன்ம பாய்ஸ் குரூப் ஒன்று இருக்குல்ல, எங்க இருந்தாவது எதையாவது தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த கட்சி கொடி பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டோட கொடி மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு மனுஷன் அவரோட சினிமா கரியர் உச்சத்துல இருக்கும் போது நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு கட்சியோட கொடியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவரை பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, உடனேவா வன்மத்தை கக்க ஆரம்பிப்பீங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டியே இருக்காதா? சரி, இவனுங்களை விடுங்க, பிளகா பசங்க, இவனுங்களை பத்தி நம்ம பேசுவோம்னா, கட்சியோட கொடி வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் நிறத்துல இருக்கு. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா போர் யானை சின்னம் இருக்கு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வாகை மலர் சின்னம் இருக்கு. அரசியல் அப்படின்றதே ஒரு போர்க்களம் தான். சரி, போர்க்களத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்ற மாதிரி அந்த யானை சின்னம் இருக்கலாம். வாகை மலர் அப்படின்னா